ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லாருமே தைப்பூச லீவில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக +1 +2க்கு வந்து பார்த்திங்கன்னா 12th and 11th வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது யார் ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு பப்ளிக் எக்ஸாமில் ரிவிஷன் கிடச்ச மாதிரி இருக்கும். பப்ளிக் எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? 15 நாள் தான். சார் என்ன சார் 15 நாளுங்கிறீங்க? ஃபெப்ரவரி ஃபுல்லாக 30 நாள் இருக்குது, இப்போ ஒரு 5 நாள் இருக்கும், 35 நாள் இருக்குது சார். நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், நீங்கள் இந்த லீவ் முடிஞ்சோன்னே ரிவிஷன் 2ஓட கண்ட்ரிபியூஷன் பண்ண போகிறீங்க. அது முடிஞ்ச உடனே ஒரு 4 நாள் கேப் முடிஞ்சு ப்ராக்டிக்கல் வருது. ப்ராக்டிக்கல் ஒரு 5 நாள் முடிஞ்சு லாஸ்ட்டு 10 நாள். நீங்கள் இடையிலலாம் ஒரு 5 நாள் படிக்கிற கணக்கு போட்டிங்கன்னா 15 நாள் தான். நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஓகே சரி, இந்த கணக்கு போடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. இப்போ இந்த 4 நாள் எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணலாம்? 10த்துக்கும் சொல்லலான்னு நினச்சேன், பட் பரவாயில்ல. 10த்துக்கு என்ன பண்ணணுங்கிறது நான் சயின்ஸ் வீடியோ போடும்போது சொல்கிறேன். பட் ஆனால் இங்கே 11த்துக்கு 12த்துக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ணணும், ஃப்ரைடே என்ன பண்ணணும், சாட்டர்டே என்ன பண்ணணும், சண்டே என்ன பண்ணணும் வரைக்கும் இங்கே சொல்லியிருக்கேன். மேக்ஸோட சேலஞ்சு நம்ம நேற்று போடலை, மெகா சேலஞ்ச், அதுவும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். டே 16ம் டே 17ம் இருக்குது. நான் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. பப்ளிக் எக்ஸாமில் இந்த 4 நாள் ரொம்ப க்ரூஷியல். அதை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இனிமேல் தான் பயங்கரமான வீடியோவில் வரப்போகுது. அண்ட் இந்த 29 நாளில் உங்களை படிக்க வைக்கிறக்காக என்னெல்லாமோ நான் பண்ண போகிறேன். அண்ட் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக் மட்டும் போடுங்க, உங்கள் ஆதரவு எப்பவுமே எனக்கு தேவை தான். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 மணி நேரம் படிக்க போகிறோம் காலையில். சார் இப்போ மத்தியானம் ஆயிடுச்சு சார் அப்படின்னா, நீங்கள் ஒரு 3 மணி நேரம், 1 மணிலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. 3 மணி நேரம் நீங்கள் படித்தே ஆகணும் இன்றைக்கி. அந்த 3 மணி நேரத்தை 12th பிசிக்ஸில் 8வது லெசன் 6வது லெசன் எழுதியிருக்கேன். நான் 8வது லெசன் 6வது லெசன் எழுதியிருக்கேன். நீங்கள் ஏதாவது 2 லெசன் படித்தாலும் சந்தோஷம். 8வது 6வது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். புக் இன் புக் பேக்கை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்ததே போதும், நம்ம சேனலில் போட்டிருக்கோம். 11th பிசிக்ஸ்க்கு வந்து 5 நாள் 5th லெசனும் 4th லெசனும் வந்து ரிவிஷன் பண்ணுங்க இன்றைக்கி. ஸோ அடுத்தது வந்து ஈவினிங் ஒருவேளை முடிக்க முடியாமல் போச்சுன்னா அது மிச்சம் மீதி வச்சு சண்டேயில் முடிச்சுக்கலாம். ஓகே, ஈவினிங் 5 to 9 5 மணிக்கு இடையில ஒரு கேப் விட்டு 5 to 9 வரைக்கும் நீங்கள் படிக்க போகிறீங்க. இடையில ஒரு 1/2 மணி நேரம் கேப் விட்டுக்கோங்க 5 to 9க்குள்ளே. டே 16க்கான மேக்ஸ் மெகா சேலஞ்ச். நம்ம மெகா சேலஞ்சு நேற்று போடலை. டே 16ஓட மெகா சேலஞ்ச் இன்றைக்கி இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். நான் ப்ளேலிஸ்ட்டும் கீழே கொடுக்குறேன். டே 1லேருந்து டே 15 முடி என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே மிக்ஸ் ஆகிறதுனால யாருக்கும் தெரியாது. நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிடுங்க. எக்ஸைஸ் 7.8 3லேருந்து 12 வரைக்கும் எல்லா சம் 3 4 5 6 7 8 9 10 11 12 எல்லாமே ஒரு 9 கணக்கு இருக்குது. எக்ஸைஸ் 9.8ல் 1 4 5 6 7 8 9 10 ஸோ ஒரு 8 9 கணக்கு இருக்குது. எப்படி ஒரு 20 கணக்கு ஆயிடுச்சு. 10.5ல் 4th எல்லாமே சார் 25 சம் கொடுத்துருப்பீங்களாட்டு இருக்குது. இது எப்படி சார் நாங்கள் முடிக்கிறதுனா, 5 மணிக்கு நீங்கள் தொடங்கினீங்கன்னா 10 மணி ஆனாலும் முடிச்சிடலாம். நீங்கள் முடிங்க, டார்கெட் வச்சுக்கோங்க. 11th மேக்ஸ் 10.3ல் எனி 10 சம்ஸ் போட்டு போகிறேன் செயின் ரூலில். ஆனால் கடைசி 2 சம் மட்டும் எனக்காக போட்டிருங்க, மீதியெல்லாம் 8 சம் எது வேணாலும் போட்டுக்கோங்க. 7.3 1.1 2 4 6 போடுங்க. எக்ஸாம்பிள் எல்லா சம்மும் போட்டு பாருங்கள். 7.4ல் ஆல் எக்ஸைஸ் சம்ஸ் போடுங்க. ஒரு 6 சம் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் 5 to 9 இன்றைக்கி டே 16 முடிச்சிருங்க. ஸோ எஃபெக்டிவாக இருக்கும், முடிச்சு பாருங்கள். ஃப்ரைடே வாங்க நாளைக்கு. ஸோ மார்னிங் 12th கெமிஸ்ட்ரி யூனிட் 11 14 வந்து ரிவிஷன் பண்ணணும். படிக்காதவங்க படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு நம்ம சேனலில் பாருங்கள். 11th கெமிஸ்ட்ரிக்கு வந்து யூனிட் 12 யூனிட் 15 யூனிட் 7. யூனிட் 15ல் இருக்க புக் பேக் கொஸ்டின், யூனிட் 12ல் இருக்க புக் பேக் கொஸ்டின், யூனிட் 7ல் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் முடிச்சிங்கன்னா போதும். எவ்வளோ நேரம் சார் படிக்கிறது? ஒரு 4 மணி நேரம், ஏதோ ஒரு 4 மணி நேரம் எடுத்து படிச்சுக்கோங்க. நான் இங்கே 3 மணி நேரம் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 4 மணி நேரம் படிங்க. ஓகே, ஈவினிங் 5 to 9 ஆனால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 4 மணி நேரம் நீங்கள் எப்போ வேணாலும் அலோகேட் பண்ணிக்கோங்க. காலையில் 7 to 12 அந்த மாதிரி ஏதோ ஒன்று அலோகேட் பண்ணிக்கோங்க. பட் ஈவினிங் 5 to 9 ஆஜராயிரணும் மேக்ஸுக்கு. டே 17க்கான மேக்ஸ். அதனால தான் சொல்கிறேன், டே 16 17ல் இந்த வீடியோக்குள்ளே இருக்கிறனால நிறைய பேருக்கு மெகா சேலஞ்ச் எங்கே போடுறாருன்னு தெரியாது. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதை டே 17 12th மேக்ஸு எக்ஸைஸ் 9.8ல் இருக்க எல்லா எக்ஸாம்பிளும் 9.49 9.50 9.52 54 55 56 58 59 60 61. எக்ஸைஸ் 7.4ல் ஃபஸ்ட்டு சம்மில் 6 சம் இருக்குது. மெக்லாரன் சீரிஸில் எல்லாமே போடுங்க. 7.5ல் ஃபஸ்ட்லேருந்து 5 சம்ஸ். இன்றைக்கி அது கம்மி தான், ஒரு 15 கணக்கு 16 கணக்கு தான் கொடுத்துருக்கேன். 11th மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7.2ல் 2 3 4 18 21. ஸோ இது வந்து 7.2ல போடுங்க. எக்ஸாம்பிள் 7.19 7.21 7.22 8.1ல 12th சம்
தியரம் நம்பர் 8.1 8.3 மீடியனும் செக்ஷன் ஃபார்முலா. எக்ஸசைஸ் 8.2ல 7 8 9 10, எக்ஸாம்பிள் 8.7 8.9 8.10 இதெல்லாம் நீங்கள் போடணும். இதெல்லாம் நீ போட்டுடலாம் சரிங்களா, அந்த 3-5 மணி நேரத்தில் போட்டுடலாம். ஸோ 5 to 9 எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். டே 16 டே 17 மேக்ஸுக்கு. ஸோ ஃப்ரைடே காலையில் கெமிஸ்ட்ரிக்கு எந்த பஞ்சமும் இருக்கக்கூடாது, நல்லபடியாக படிங்க. 3 யூனிட்டு +2க்கு வந்து 12க்கு வந்து 11th 14th தான். ஸோ நேமிங் ரியாக்ஷன் அதெல்லாம் படிங்க, நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். இப்போது சாட்டர்டே இங்கே எழுதியிருக்கேன் ஃபுல்லாக. மார்னிங் வந்து 6 hours படிக்க போகிறீங்க. ஸோ 6 hours சார், இடையில ஒரு மணி நேரம் கேப் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ 12th பயாலஜி படிக்க போகிறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போகிறோம். பயாலஜி 12th ஸ்டாண்டர்ட் பசங்க வந்து பயோ ஜுவாலஜியில் 10 11 12 1 2 3 இந்த 6 யூனிட்டில் இருக்க புக் பேக்ஸை கவர் பண்ணுங்கள். பயோ ஜுவாலஜியில் புக் பேக்கை வந்து கவர் பண்ண போகிறீங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே ரொம்ப ஈஸி சார். 6 யூனிட்டு நீங்கள் 6 மணி நேரத்தில் படிக்க சொல்கிறீங்க, முடியுமாங்க சார்? முடியலைன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 யூனிட்டாவது படிங்க, அது மிச்சம் மீதி சண்டே பார்த்துக்கலாம். 12th சிஎஸ் யூனிட் 11 to 16 புக் பேக், 11லேருந்து 16 வரைக்கும் இருக்க யூனிட்டில் புக் பேக் கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்காக படிக்க போகிறீங்க. மிச்சம் மீதி இருந்ததுன்னா சண்டே பார்த்துக்கலாம் கரெக்டாக. ஆனால் ஈவினிங் 5 hours அலோகேட் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 9 மணி வரைக்கும் இல்லை 10 மணி வரைக்கும் அலோகேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு எதுக்குன்னா 12th கெமிஸ்ட்ரி யூனிட் 12 5 மணி நேரம் படிக்கிறேன் சார் யூனிட் 12. ஏன்னா அந்த 12th யூனிட் வந்து ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். உங்களுக்கே தெரியும் 12th யூனிட் எவ்வளோ முக்கியம்னு. ஸோ நேமிங் ரியாக்ஷன்லாம் போக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, படிங்க. ஸோ நீங்கள் அது சீக்கிரம் படிச்சிட்டிங்கன்னா தூங்க போயிடலாம். 11th கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 4 and 3 வந்து புக் பேக் மட்டும் கவர் பண்ணுங்கள் சரிங்களா. எல்லாமே படிக்கணுமா யூனிட் 3 4 அப்படின்னா நான் கொடுத்து இம்பார்ட்டன்ட், நான் ஹாஃப் எலி கொடுத்து சார் நம்ம கொடுத்தாச்சுல பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டோம், படிங்க. சரி, இதுவே வந்து பார்த்திங்கன்னா 12th பயாலஜி சொல்லிட்டேன் காலையில். ஆனால் காலையில் 11th சொல்ல பாருங்கள். 11th பயாலஜி சிஎஸ் சொல்ல பாருங்கள். 11th பயாலஜி ஜுவாலஜியில் வந்து 12வது 11வது 1வது 10வது லெசனில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் நான் இனி இம்பார்ட்டன்ட் போடல, ஆஃப் எலிக்கு தான் இம்பார்ட்டன்ட் போட்டேன். அதை வச்சு நீங்கள் இப்போ படிக்கிறவங்க நான் இம்பார்ட்டன்ட் போடுறேன். சிஎஸ் வந்து 10 11 12 13 இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் சிஎஸ்காரங்க படிச்சிடலாம். பயோஜாலஜி முடிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 பாடம் புக் பேக் இல்லைனா 3 பாடம் புக் பேக்காவது முடிக்க ட்ரை பண்ணுங்கள். மிச்சம் மீதி இருக்க சண்டே பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் ஹெவியாக தான் கொடுத்துருக்குறேன், கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா இந்த 4 நாள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். சண்டே என்ன பண்ணலான்னா, இப்போ ஏதாவது நீங்கள் இந்த ஒரு நாளில் முடிக்க முடியல, ஃப்ரைடே ஏதாவது முடிக்க முடியல, சாட்டர்டே ஏதாவது முடிக்க முடியலன்னா அந்த நாள் அப்படியே விட்டுட்டு அதெல்லாம் சண்டே நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு யூனிட் முடிக்க முடியாமல் போகும், மேக்ஸில் மட்டும் மிச்சம் மீதி வச்சிடாதீங்க. ஏதாவது ஃபிசிக்ஸில் ஒரு யூனிட் முடிக்க முடியாமல் போகும், கெமிஸ்ட்ரியில் முடிக்க முடியாமல் போகும், இங்கே பயாலஜியில் எதாவது முடிக்க முடியாமல் போச்சுன்னா அது சண்டே வந்து ஒரு 3 hours 2 hours பிளான் பண்ணி காலையில் முடிச்சுருங்க. சண்டே சாயங்காலம் என்ன பண்ணணுன்னு நான் சண்டே வந்து சொல்கிறேன். மேக்ஸ் படிக்கிறதா இல்லை வந்து என்ன படிக்கிறது சண்டே வந்து சொல்கிறேன். இதுக்கு நடுவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அது இதுன்னு நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ சாயங்காலம் வந்துடும், மேபி காலையில் போடுவேன்னு நினைக்கிறேன், பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். இந்த 3 நாள் மட்டும் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சண்டே உங்களுக்கு எதுவுமே படிக்கிறதுக்கு இல்லைன்னா இந்த 3 நாள் நடந்த விஷயங்களை நீங்கள் ரீகால் பண்ணிங்கனாலே சந்தோஷம்தான். ஏன்னா அந்தளவுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பயாலஜின்னு சொன்னே போனீங்கன்னா ஒரு 4 யூனிட் 11th 6 யூனிட்டுக்கு 12th கொடுத்துருக்குறேன். கம்ப்யூட்டர் கெமிஸ்ட்ரின்னு சொல்ல போனால் 12th எடுத்துட்டிங்கன்னா ஒரு 3 யூனிட் கொடுத்துருக்குறேன். 11th எடுத்திங்கன்னா ஒரு பாருங்கள் 5 யூனிட் கொடுத்துருக்குறேன். ஃபிசிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 2 யூனிட் கொடுத்துருக்குறேன். 12th 2 யூனிட் +1க்கு 2 யூனிட்டு. ஸோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 சாப்டரில் இருக்க சம்ஸ், மெயினான சம்ஸ் எல்லாம் போடுறோம் 11th 12th. ஸோ இது எல்லாமே இந்த 4 நாளில் படிக்க போகிறோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க எனக்கு தெரில. இவன் சொல்கிறதெல்லாம் படிக்க முடியாது, நிறையா இருக்குது, கொடுமை பண்ணுறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட்டிங்கன்னா வேறு வழி கிடையாது. இதை 4 நாள் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்கூல் திறந்துடும், திரும்பவும் போகணும், திரும்பவும் 10ஆம் தேதி முடி ஸ்கூலு, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் முடிஞ்சு படித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. விட்டுறாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் இந்த 4 days. Thank you.